எங்கேயாவது ரோட்டில் கிரிக்கெட் விளையாட பார்த்தா நானே போய் பேட்டை பிடிச்சி அவங்களோட விளையாடிட்டு வந்திருக்கிறேன். நான் இப்போ விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் வாய்ப்பு கிடைச்சா விளையாடுவேன். அதில் சந்தேகம் கிடையாது. அது ரொம்ப ஆசை எனக்கு. நான் சின்ன பிள்ளையா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். எங்கள் ஃபாதரே வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, தலைவர். அவருக்கு நம்ம போலிங்லாம் போட்டிருக்கேன். நான் வந்து போலர். எனக்கு அதில் ஆஃப் ஸ்பின் தான் நல்லா போடுவேன். நான் டி ராஜேந்திர சன் இருக்கார், சிலம்பரசன், அவர் ஆப்போசிட் டீம் இல்லை ஆஃப் பிரேக் போட்டு தான் எடுத்தேன். நீங்கள் ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷன்ஸில் எப்படி ஹேண்டில்? நான் வந்து 14 வயசுலேயே அரசியலில் இறங்கிட்டேன். அப்போலேருந்து எனக்கு டென்ஷன் தான். அப்போலேருந்து ஏதாவது டென்ஷனாக செய்து வந்துட்டு இருக்கேன். அதனால் பழகி போச்சு எனக்கு. நீங்கள் விளையாடின முதல் ஸ்போர்ட்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸ்? ஹாக்கி ஸ்கூலில் படிக்கும்போது ஹாக்கியில் ஒரு டீமில் இருந்தேன். நான் எம்சிசி ஸ்கூலில், மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூலில் சென்ட் பீச் ஸ்கூலோட மேட்ச் நடக்கும்போது அதில் விளையாண்டுருக்கேன். அதனால் ஹாக்கியும் பிடிக்கும், கிரிக்கெட்டும் பிடிக்கும். அதுதான் விரும்பி விளையாடுறது உண்டு. நீங்கள் ஃபன்னாக ஜாலியாக ஃபன் கேம்ஸ் இல்லை ஏதோ ஒன்று ஜாலியாக ஹாபி மாதிரி விளையாடுறது யார் கூட சார் விளையாடுவீங்க? நான் இப்போ விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் வாய்ப்பு கிடைச்சா விளையாடுவேன். அதில் சந்தேகம் கிடையாது. அது ரொம்ப ஆசை எனக்கு. எங்கேயாவது ரோட்டில் கிரிக்கெட் விளையாட பார்த்தா நானே போய் பேட்டை பிடிச்சி அவங்களோட விளையாடிட்டு வந்திருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். எங்கள் ஃபாதரே வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, தலைவர். அவருக்கு நம்ம போலிங்லாம் போட்டிருக்கேன். நான் வந்து போலர். எனக்கு அதில் ஆஃப் ஸ்பின் தான் நல்லா போடுவேன். நான் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா புக் கிரிக்கெட் விளையாடுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த புக்கு பேஜ் திருப்பும் போது 6 56 6 சிக்ஸரு 4 ஒரு 0 வந்து அவுட்டு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பல பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விளையாண்டுருக்கோம். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கோம், நான் பாட்டு பசங்க விளையாண்டுட்டு போதேன். அதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு. கிரிக்கெட் அந்த அளவுக்கு பைத்தியமாக இருந்தவன் நான் கிரிக்கெட்டில். ஆக்டர்ஸ், சினிமா ஆக்டர்ஸு கிரிக்கெட் மேட்ச் போட்டு சேப்பாக்கில் அதுக்கு நடந்த மேட்ச்சில் நான் கலந்துக்கிட்டப்போ நான் என்னோடய டீமில் எங்கள் சினிமா நடிகர் டீமில் வந்து நான் வந்து போலராக என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. 3 விக்கெட் எடுத்தப்போ. அப்படியா சார்? ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கள் சார். டி ராஜேந்திர சன் இருக்கார், சிலம்பரசன், அவர் ஆப்போசிட் டீம் விளையாண்டார். நடிகர் நெப்போலியன் விக்கெட்டு, இன்னொருத்தர் ஞாபகம் சரியாக போல 3 விக்கெட் எடுத்தாங்க. எல்லாம் ஆஃப் பிரேக் போட்டு தான் எடுத்தேன். ரொம்ப நல்லா சார். நீங்கள் ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷன்ஸில் எப்படி ஹேண்டில்? நான் வந்து 14 வயசுலேயே அரசியலில் இறங்கிட்டேன். அப்போலேருந்து எனக்கு டென்ஷன் தான். அப்போலேருந்து ஏதாவது டென்ஷனாக செய்து வந்துட்டு இருக்கோம். அதனால் பழகி போச்சு எனக்கு. அதனால் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். இல்லை அந்த ப்ரெஷர் வரும்போது புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுப்பேன், டிவி பார்ப்பேன், ரேடியோ கேட்பேன், பாட்டு கேட்பேன். அப்படி இல்லைன்னா நடந்து வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இதுதான் எனக்கு. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன் வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆஃபலில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.